உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. தங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு. செபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால 2021 ஆண்டு இந்த 10வது மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 45வது வாரத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் இருக்கிற ஆண்டவரே, சரியா சொல்லணும் அப்படின்னா இன்னும் 7 வாரங்களில் இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு இந்த வருஷத்துல எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணினது போலவே பெரிய காரியங்களை செய்யும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதம் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. இந்த முதல் ஆராதனை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் வந்திருக்கிற என் ஜனங்களையும் எங்களையும் உடைய வார்த்தையினால போஷித்து உடைய கர்த்தாவே மன்னாவினால எங்களை மகிழ்ச்சியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த யூடியூபின் வழியா ஃபேஸ்புக்கின் வழியாக இணைகிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடு தனித்தனியாக குடும்பமாக நீர் பேசுகிற அடியானை நீர் மறைத்து நீர் வெளிப்படும். மாம்சத்தில் நான் இருந்தாலும் மாம்சிகம் வெளிப்படாதபடிக்கு ஆவியானவர் என் வாயாயிருந்து நீர் பேசும்படி இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சித்தம் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாருங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நீங்க சௌக்கியமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? பாதுகாப்பா இருக்கிறீங்களா? பரமன் உங்களை பார்த்து கொள்வார்னு சொல்லுங்க. பரமன் உங்களை பார்த்து கொள்வார்னு சொல்லுங்க. பரமன் உங்களை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 11-14, 1 நாளாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 13-15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1 சாமுவேல் 17 11-14 வசனங்கள். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிசனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பெயருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகி அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். கவனிக்கணும், வசனத்தை நல்லா கவனிங்க. வாசிக்கும் போது முக்கியமான ஒரு காரியத்தை கவனிக்கணும். சரியா? பதிலன்னு தான் நம்ம செய்தியை பார்க்க போகிறோம். 12வது வசனம் வாசிக்கிறாங்க, மறுபடியும் கவனிங்க. தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்தியா மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். வசனத்தை நல்லா கவனிச்சிங்க. 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 13-15 வசனங்கள். ஆமா, ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும், அபினதாப் என்னும் 2ஆம் குமாரனையும், சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும், நெதனியேல் என்னும்
4ஆம் குமாரனையும், ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும், ஒத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும், தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். போதும், கவனிக்கணும். இந்த 1 சாமுவேல்லையும் 1 நாளாகமத்திலும் சொல்லப்பட்ட வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். இதில் மைய ஒரு காரியம் இருக்குது. இப்போ அதான் செய்தி. அல்லேலூயா, அதான் செய்தி. என்ன கண்டுபிடிச்சீங்க? நான் அதில் 12வது வசனம் வாசித்தனா, ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்களா? இங்க 1 நாளாகமத்தில் 2வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ஒத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும், தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். இதுல எத்தனை வருது? அதுல எத்தனை? இதுல எத்தனை? அதுல 8வது குமாரன் தாவீது, இதுல 7வது குமாரன் தாவீது. அப்போ ஒருத்தர் எங்க போனாரு? இப்ப அதான் செய்தி. அல்லேலூயா. இப்போ இதான் கவனிக்கணும். நம்ம இதை நம்ம பண்றது இல்லைன்னா அப்படி கவனிச்சு படிக்கிறது இல்லை. இப்போ என்னன்னு சொன்னா, இதுல இருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். தேவனின் திட்டத்தில் நீங்கள் யார்? இதுதான் செய்தியின் தலைப்பு. தேவனின் திட்டத்தில் நீங்கள் யார்? அப்ப இங்க ஈசாய்க்கு 8 குமாரர்கள் சொல்லி 1 சாமுவேல்ல சொன்னவர் 1 நாளாகமத்தில் சொல்லும் போது 7ஆம் குமாரன் தாவீதுன்றார். அப்ப ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? அப்படின்னா ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த வசனங்களை கொஞ்சம் உள்ள போய் ஆழமா ஆராய்ச்சி பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? தேடி கண்டுபிடிச்சு இதுல நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய திட்டத்தில் நீங்களும் நான் யார் என்றதை கண்டுபிடிக்க போறோம். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. தேவனின் திட்டத்தில் நீங்கள் யாருன்னு சொல்லி ஒரு 4 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னு சொன்னா, தள்ளுண்டு போனவர்கள். ஃபர்ஸ்ட் ஒன்னு, தள்ளுண்டு போனவர்கள். 2வது, தன்னலமானவர்கள். இது செய்தியெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய பிரில்லியன்ட்லாம் கிடையாது. எழுதி வச்சு வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணணும்? மெடிடேட் பண்ணணும். எதுக்கு தெரியுமா யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறோம்? உங்களுக்கு செய்தி உங்களுக்கு கொஞ்சம் இங்கே புரிஞ்சு கொள்ள முடியல, ஸ்பீடாக போகுது அப்படின்னா வீடுகளில் நீங்கள் பொறுமையாக உட்காந்து அதை கவனிக்கிறது தான் இங்கே என்ன பண்ணுறோம்? அதை வைக்கிறோம். அதுக்காக சர்ச்சுக்கு வராமல் யூடியூப்பில் பார்த்துறேன்னு சொன்னால் நீ சபிக்கப்பட்டவனா மாறிடுவேன். ஹலோ, யூடியூப்பில் பார்த்துக்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கலாம், அண்ணன் தானே பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி நீ வீட்டில் உட்காந்து நீ பார்ப்பேன்னா நீ சபிக்கப்பட்டவன் ஆகிடும். நான் சொல்ல வேதம் அப்படி தான் சொல்லுது, நான் பொய் சொல்லலை. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 25, 26, 27 வசனங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வீடுகளில் போய் வாசிங்க. இப்போ அது செய்திக்கு இல்லை, நான் சொல்கிறேன். சபிக்கப்பட்டவன் ஆகிடுவேன்னு சொல்லணுன்னா அண்ணன் சாபம் விடுறாருன்னு நினைக்காதீங்க. நீ சபை கூடி வருதல் விட்டு விட்டா நீ பாவம் செய்கிற, நீ சபிக்கப்பட்டவன். அதனால் வீட்டில் உட்காந்து நான் யூடியூப்பில் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. இப்போ ஃபர்ஸ்ட் தள்ளுண்டு போனவர்கள், 2வது தன்னலமானவர்கள், 3வது தரிசனமற்றவர்கள். 4வது தகப்பனின் சித்தம் செய்பவர்கள். அல்லேலூயா. இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தேவனின் திட்டத்தில் நீங்கள் யார் என்றதை நீங்கள் இப்போ ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் டீப்பாக போய் நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்போ என்னன்னு சொன்னால், முதல்ல தள்ளுண்டு போனவர்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்க நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையாய் இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். தள்ளுண்டு போனவர்கள் யார்? தள்ளுண்டு போனவர்கள் இங்க சொல்றாரு, நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோலில் உள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆன்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்றார். யார் ஒருத்தன் விருத்த சேதனம் பண்ணப்படலையோ அவனா பண்ண மாட்டான்?
அந்த குடும்பத்துல, அந்த தேவ சமூகத்துல தேவனின் திட்டத்துல அவன் இருக்க மாட்டான். அல்லேலூயா. நுனித்தோல் என்பதை நான் பின்னாடி உங்களுக்கு விளக்குறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 12:15 அதையும் வாசித்துருங்க. யாத்ராகமம் 12:15. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளிலும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? இங்க சொல்றாரு, புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளாலும் புசிக்க கடவீர்கள். 7ஆம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அவன் ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். அல்லேலூயா. எந்த ஆத்துமா இப்படிப்பட்ட காரியத்தை செய்தோ அது என்ன பண்ணுனா அந்த குடும்பத்தை விட்டு, அந்த தேவ சமூகத்தை விட்டு அது என்ன பண்ணும்? அதை ஆண்டவர் என்ன பண்ணார்? இஸ்ரவேலர் வம்சத்திலிருந்து, அந்த வழிமரபினரிலிருந்து கர்த்தர் அந்த ஆன்மாவை என்ன பண்ணுவார்? வெளியாக்கிடுவார். அல்லேலூயா. அதுலேயே பாருங்க, யாத்ராகமம் 31:14 சொல்றாரு. யாத்ராகமம் 31:14, ஆகையால் ஓய்வு நாளை ஆசாரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அதில் வேலை செய்கிற எந்த ஆன்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடி அறுப்புண்டு போவான். இருக்கிறீங்களா? அப்போ 1 சாமுவேல் 17 8 பேரை பெற்றெடுத்த ஈசாய் 1 நாளாகமத்தின் புத்தகத்துல 2வது அதிகாரத்துல 15வது வசனத்துல 7வது குமாரன் தாவீதுன்னு வருகிறது. அப்ப அந்த ஒருத்தன் எங்க போனா அப்படின்னு சொன்னா, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குனதுனால. அல்லேலூயா. தேவ சமூகத்தை பரிசுத்தமா ஆசாரிக்க போகாததுனால, தேவ கட்டளை அவன் மீறினதுனால, அந்த வம்சத்திலிருந்து, இஸ்ரவேல் வம்சத்திலிருந்து, அந்த சபையிலிருந்து ஆண்டவர் அவனை என்ன பண்ணிட்டாரு? அந்த ஆத்துமாவை தள்ளிட்டார். இது யாருன்னு சொன்னா, தள்ளுண்டு போனவர்கள். அல்லேலூயா. எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் போகாம தானே தலையை முழிடும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவருடைய சமூகத்திலிருந்து அந்த ஆத்துமாவை தள்ளிடுவார். இப்போ நீங்களும் சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. சபை கூடி வருதலை நம்ம அசட்டை பண்ணுவோமானா கர்த்தர் நம்ம அசட்டை பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப சபை கூடி வருதலை யார் வந்து உணர்வாங்க, யார் உணர மாட்டாங்கன்னா, இங்க சொல்றாரு, தள்ளுண்டு போனவர்கள் இதை குறித்து பெருசா எடுக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்தை நம்ம தள்ளிடக்கூடாது, தேவன் நம்மளை சேர்த்து கொள்ளணும், தேவனோடு கூட நம்ம இருக்கணும்ன்றவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா, சபை கூடி வருதலை விடாமல் இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப யார் சபை கூடி வருதலை விட்டு விடுவான்னு சொன்னா, தள்ளுண்டு போனவர்கள் விட்டுடுவாங்க. கர்த்தர் அவங்க சபையிலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து, தேவனுடைய திட்டத்திலிருந்து கர்த்தர் அவனை தள்ளி விடுவார். அல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனத்துல எபிரியர் சொல்லும் போது சொல்றாரு, எபிரியர்ல 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துல நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். துவக்கிறவரும் முடிக்கிறவர் அவர் தான். அவர் மேல நம்ம வாழ்க்கையை சார்ந்து நம்ம இருக்கும்போது, நம்ம அவரோடு கூட வாழும்போது, கர்த்தர் நம்ம அந்த திட்டத்துல இருந்து நம்மள என்ன பண்ணுவாரு? அவர் தான் துவக்கிறார், அவர் தான் நம்மளை முடிக்க செய்வார். கடவுளை சார்ந்து தான் நம்ம இருக்கணும். அப்போ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கவனிக்கணும், இந்த தள்ளுண்டு போனவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா, இதை குறித்து பொருட்படுத்தவே மாட்டாங்க. அப்போ நமக்கு இங்க ஒரு திட்டம், பெரிய திட்டம் என்னடான்னு சொன்னா, நமக்கு வாழ்க்கையை துவைக்கினவரும் வாழ்க்கையை முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையா இருந்தோமானா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தான் எல்லாமே ஆண்டவர் தூக்கின்னு தெரியிறோம், நம்ம தான் அவர் தூச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுறது இல்லை, நம்மளை ஆண்டவர் எதையும் கவனிக்கிறதில்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை. கர்த்தர் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கிருபை கொடுத்து அவர் இரக்கத்தினால நம்மளை என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்துகிறார். அல்லேலூயா. எந்த காரியங்களுக்காகவும் தேவ சமூகத்தை நம்ம விடவே கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தை விடவே கூடாது. ஏன்னு சொன்னா, தள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்க எப்போதுமே தேவ சமூகத்தை பெருசாவே நினைக்க மாட்டாங்க.
அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஒரு ஊழியக்கார், நல்ல ஊழியக்கார், அவர் எப்பவுமே ஜெபம் பண்ணுவாராம். என்னன்னு சொன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க தான் ஆசீர்வதிக்கணும், இந்த நாளை நீங்க ஆசீர்வதிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி எப்போதும் அவர் எப்போதும் ஜெபம் பண்ணுறது வழக்கம். எழுந்த உடனே அப்படி தான் ஜெபம் பண்ணுவாராம். இந்த நாள் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், உங்களுக்கு சித்தப்பாடி எங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிப்பாராம். அன்னைக்கு இரவு அவர் ஜெபம் பண்ணிட்டு படுத்திருக்கிறார். பகலெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு நைட்டு வந்து படுத்திருக்கிறார். நைட்டு ஒரு சொப்பனத்தை பார்த்தாராம். என்ன சொப்பனம்னா, 4 கால் தடம் தான், 4 கால் தடம். ரொம்ப தூரம் பீச் ஓரத்தில் இருக்கிறது போல இவர் 4 கால் தடங்கள் தெரியுது. ஒரு பெரிய கால் தடம், ஒரு சிறிய கால் தடம், அப்படியே கால் தடங்கள் தெரியுது. இதை இவர் பார்க்குறார். பார்த்த உடனே கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு கால் தடம் மட்டும்தான் இருக்குது, இன்னொரு கால் தடம் காணோம். 4 கால் தடம் தெரிஞ்சது, இப்போ என்ன பண்ணுது, 2 கால் தடம் தான் தெரியுது. இவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு விழிச்சிக்கினார். விழிச்சிக்கின்னு அது சொப்பனம் என்று கண்டு காலையில் எழும்பி, ஆண்டவரே எப்போதும் நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் என்னை தூக்கி சுமந்து என்னை தாங்கி நடத்துகிறீங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆசீர்வாதமாக உங்கள் சித்தத்தை செய்ய எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி எப்போதும் ஜெபம் பண்ணுறேன். பார்த்தீங்களா, என் கூடவே வரீங்கன்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச நேரத்தில் என்னை விட்டு தூரம் போயிட்டீங்க, நான் மட்டும்தான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்கார் புலம்பினாராம். ஆண்டவர் பட்டால்னு ஒன்று தலையில் குத்து ஆண்டவர் சொன்னாராம், அடா பைத்தியக்காரா, நானும் உன் கூட தான் வந்துக்கின்னு இருந்தேன், நீ என் கூட தான் வந்துக்கின்னு இருந்த, வந்த கொஞ்சம் தொழில் போகும்போது உன்னால் முடியல, உன்னால் நடக்க முடியல, உன்னை தூக்கி என் தோல் மேலே வச்சு நான் மட்டும்தான் நடந்து போனேன்னாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்த்த கால் தடம் யார் இருந்துன்னா, அது என்னுடைய கால் தடம், உன்னால முடியல, உன்னை நான் தூக்கி சுமந்து கொண்டு போனேன்னாராம். அல்லேலூயா. அப்போ தன்னலமானவர்களை, அதாவது தள்ளப்பட்டவர்களை என்னைக்குமே தேவன் என்ன பண்ண மாட்டாரு, கை கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. தேவனுக்காக யார் ஒருத்தன் உண்மையா உழைக்கிறானோ அவனுக்கு பலவீனமானா கூட கர்த்தர் அவன் பலவீனத்தை அவனுக்கு பலன் தந்து கர்த்தர் அவனை தாங்கி நடத்துவார். அதுதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, ஓட்டத்தை துவக்குகிறவரும், அல்லேலூயா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். விசுவாசம் நமக்கு இல்லாம தேவனுக்கு நம்ம பிரியமா இருப்பது கூடாத காரியம். இப்போ தேவனோடு கூட நீங்களும் நான் நடக்கணும், தேவனோடு கூட நீங்களும் நான் வாழணும்னா விசுவாசம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. விசுவாசி அதுவன் தேவனை என்ன பண்ணுவான், அவமதிப்பான். தேவனை அவமதிக்கணும்னு தேவனை என்ன பண்ணுவார், அவனை தள்ளிடுவார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்படுவான், அவன் குடும்பத்திலிருந்து தள்ளப்படுவான், அவன் வாழ்க்கையிலிருந்து தள்ளப்படுவான், தேவ திட்டத்திலிருந்தே அவன் தள்ளப்படுவான். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கர்த்தரோடு நடக்கிறவளா இருப்போமானா கர்த்தர் சில நேரங்களில் நம்மளால முடியலனா கூட அவர் நம்மளை தூக்கி நடத்துவார். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவர் அவர் தான். உனக்கு விசுவாசத்தை கொடுத்தார், எதுக்கு தெரியுமா, அவரோடு கூட நடப்பதற்கு. விசுவாசத்தை எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா, அவரோடு கூட நித்திய காலமா வாழ்வதற்கு. விசுவாசம் எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு, எல்லாத்தையும் நீ திருப்பிக் கொள்வதற்கு. அல்லேலூயா. அப்ப எதெல்லாம் இழந்தியோ அதெல்லாம் திருப்பிக் கொள்வதற்கு தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் திட்டத்தில் முதல் திட்டம் எதுறான்னு சொன்னா விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருந்தா தான் நீ தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும், இல்லைன்னா தள்ளப்பட்டு போயிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, தன்னலமானவர்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம் யார் அதை தள்ளப்பட்டுவாங்க அப்படின்னு சொன்னா, சபை கூடி வரதில் அசட்டை பண்றவங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில் வரும்போது காலையில் சாப்பிட்டு வரவங்க. யாருக்கு காலையில் சாப்பிட்டு வர பழக்கம் இருக்குது? ஆராதனைக்கு நான் வந்தேன்னா என்னால் முடியவே முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு தொங்கிடுவேன், அதனால் காலையில் நான் சாப்பிட்டு தான் வருவேன். பசங்களுக்கு கூட அந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். சின்னதுலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். காலையில் தேவாலயத்துக்கு போகும்போது நாம் சாப்பிடக்கூடாது. அங்கே தான் சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, ஓய்வு நாளை
எப்படி ஆசாரிக்கணும்னா பரிசுத்தமாக ஆசாரிக்கணுமா. அல்லேலூயா. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளாலும் புசிக்க கடவுள், முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் அறுப்புண்டு போவான். அல்லேலூயா. சொல்கிறாரு பாருங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் வரும்போதே என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட்டு வந்துடக்கூடாது. ஒரு டீ குடிக்கிறது ஒரு எனர்ஜிக்காக சாப்பிட்லாம். டீ சாப்பிட்றது, டீயோடு கூட பிஸ்கெட்டை முக்கிறது, டீயில் பிஸ்கெட் அமுக்கிறது, பண்ணு அமுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒன்று அமுக்கிடுவார். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ண, தேவ திட்டத்தில் நீங்கள் உள்ளே வர மாட்டீங்க. என்ன பண்ணலாம், டீ வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கு, அவ்வளோதான், கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு. ஏன்னா பாடி பேசி பிரசங்கம் பண்ணிலாம் களைப்பாயிடுவீங்களே, அதனால் இடையில டீ தண்ணியெலாம் குடிச்சின்னே இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பலனாக இருப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ டயர்டு. நைட்லாம் வந்து ஜபம், நைட்டுலாம் வந்து அப்படியே கண் விழிப்பு, அப்படியே காலையில் வந்து நிற்கிறீங்களே, அதனால் அனலாக இருக்கும் உடம்புலாம். கொஞ்சம் டீ குடிச்சு தண்ணி குடிச்சு அப்படியே கூல் பண்ணணும். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் பிஸ்கெட் அமுக்கிறது, டீயில் பன் அமுக்கிறது, கொஞ்சம் காலையிலே என்ன பண்ணுறது, சாப்பிட்டு வந்துடுறது, ஒரு 4 இட்லி போட்டுன்னு வந்துடலாம், கபன்னு எரியும் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா அது என்ன பண்ணாது, தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்க முடியாது. அல்லேலூயா. சரி, 2வது தன்னலமானவர்கள். யார் இந்த தன்னலமானவர்கள் அப்படின்னு சொன்னால், 1 நாளாகமத்தின் புத்தகம் 2:14-15 வசனங்களை பாருங்க. தன்னலமானவர்கள் நத்தனியேல் என்னும் 4ஆம் குமாரனையும், ரதா என்னும் 5ஆம் குமாரனையும், ஒத்சேன் என்னும் 6ஆம் குமாரனையும். அல்லேலூயா. இந்த 3 பேரும் எங்க போயிருக்காங்கன்னா யுத்தத்துக்கு போய்க்கிறாங்க. ஈசாய்க்கு எத்தனை பசங்க? 8 பேர் சாமுவேல்ல சொல்லுது. அந்த 8 பேர்ல தன்னலமானவர்கள் யாரான்னா, இப்ப 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஈசாய் என்ன பண்ணிருக்கலாம், 8 பிள்ளைங்களை ஏதோ கலந்து அமைச்சிருக்கலாம். ஆனா அந்த 3 பேர் யாரான்னா, இந்த 3 பேர் கவனிக்கணும். இந்த 3 பேர் யாரான்னா, நத்தனியேல் என்னும் 4ஆம் குமாரனும், ரதாய் என்னும் 5ஆம் குமாரனையும், ஒத்சேன் என்னும் 6ஆம் குமாரனையும். அல்லேலூயா. இவங்க வீட்டிலேயே உட்காந்து துண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, வீட்லயே இருந்து தின்றவங்க. 10 பிள்ளைங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஊரை சுத்திட்டு வந்து துண்ணும் 1 2. சிலது என்ன பண்ண கஷ்டப்படும், குடும்பத்துக்காக கஷ்டப்படும். சிலது என்ன பண்ண தகப்பனுடைய காரியத்தை அப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், தாய் என்ன பண்றாங்கன்ட்டு யோசிக்கும். ஆனா சிலது என்ன பண்ணும், தன்னலமா நான் மட்டும் சாப்பிட்டா போதும், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், நான் மட்டும் சுகமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கும் பாரு. அல்லேலூயா. அந்த தன்னலமானவர்கள் யாரானா, இந்த நெதனியேல் என்னும் 4ஆம் குமாரனும், ரதாய் என்னும் 5ஆம் குமாரனும், ஒத்சேன் என்னும் இந்த 3 பேரும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தின்னுட்டு இருக்கிறானுங்கப்பா. அண்ணங்க யுத்தத்துக்கு போயிட்டாங்க, தம்பி ஆடு ஓட்டின்னு போயிட்டான், இருக்கிறத நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணலாம், வீட்லயே உட்காந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்லயே உட்காந்துக்கிறானுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னலமானவர்கள். நான் மட்டும்தான் இருக்கணும், என் குடும்பம் மட்டும்தான், என் பொண்டாட்டி மட்டும்தான், என் புருஷன் மட்டும்தான், எங்களை குறித்து தான் அவர் பேசணும், எங்களை குறித்து தான் பெருமையாக சொல்லணும். ஆனால் இட்சிலாம் பேசிடக்கூடாது. அல்லேலூயா. இட்சி பேசிட்டா பாஸ்ட் என்ன பண்ணுறோம், இட்சிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது யாரான்னா, என் தன்னலமானவர்கள். நான் மட்டும் வாழணும், நான் மட்டும்தான் இருக்கணும், என்னை மட்டும்தான் பெருமையாக பேசணும். சொல்லுவாங்க பேர், கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், சாவு வீடாக இருந்தால் நான் தான் போனமாக இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தன்னலமானவர்கள் எங்கே போனாலும் தனக்குன்னு ஒரு காரியத்தை யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதில் யாரான்னா இந்த 3 பேரும் பாருங்க, நத்தானியேலும் ரதாயும் ஒத்சேமும் இதுதான் வேலையை அவனுங்களுக்கு. அல்லேலூயா. ஈசாய்க்கு தெரியலல்ல, பிள்ளைங்க வர யுத்தத்துக்கு போய்க்குது, வீட்டில் தான் தண்டகரமாக உட்காந்துக்கிறானுங்க, இவனுங்களாவது போய் அமுச்சு விட்டு அவனுங்களை பார்த்துன்னு வரலாமே, என்ன தான் பண்ணுறானுங்க, எதனா சொல்லலாம்ல. சில வீட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிலதெல்லாம் வீடுகளில் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. அது ஊரை சுற்றின்னு தண்டத்துக்கு துண்ணுன்னு தான் வருமா தவிர அதை குறித்து எப்பவுமே பேச மாட்டாங்க. வேலைக்கு போயாண்டா,
நாளுக்கா சம்பாரியாண்டா, 4 பேர் மத்தியில் இப்படி இரண்டா அப்படின்னு அவங்க பேச்சு பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த சொர்ணையே இருக்காது. அல்லேலூயா. தன்னலமானவர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் ஆண்டவர் வந்து சில காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எப்படிடான்னா, வெளியே இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் கூப்பிடுவார். எப்படி கூப்பிடுவார்னா, அவங்க வியாதியில் பலவீனத்தில் இருப்பார். பலவீனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் விடுதலை தந்து அவங்க போய் ஜெபம் பண்ணோம்னா ஒரு விடுதலை வந்துடும். அதான் வசனம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை தந்துடுவார், உள்ளே வந்துடுவாங்க. அங்கே பாருங்க, அந்த வசனம் சொல்லுது யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆயிடுச்சா? வந்துட்டு உடனே அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், சபைக்கு வரணும். சபைக்கு வந்தால் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டுன்னு 2 கொரிந்தியர் 3:17 சொல்றாருல. அப்போ வெளியே நீ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கிட்டாரு, உனக்கு சுகம் தந்துட்டாருன்னு நீங்க வரணும். அப்போ ஆவியானவர் இங்க என்ன பண்ணுவாரு, உன் மேல பலமா இறங்கி உன்னை பலப்படுத்துவார். அப்போ ஆவியில நிரம்பணும். சபையில வந்தா சிலதெல்லாம் வந்து ஆவியில நிரம்பாது. அப்படியே ஆவியில நிரம்பணும்னு சொல்லிட்டு 4 பேரை போட்டு மெரிச்சிட்டு என்ன பண்ணோம், உட்காந்திக்கும் சிலது. அல்லேலூயா. இது வார பாஸ்ட் வர பிரசங்கத்தில் சொல்லுவாருன்னு சொல்லி அதுலேயும் நிரம்புறதும் கிடையாது. அப்படியே நின்று எல்லாரையும் திரும்பி பார்த்துன்னு தவறுதலாக கூட நம்ம எகிட்டுவோமா? தவறுதலாக கூட நம்ம ஒரு வேளை மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து மற்றவங்களை யாரையாவது நசிக்கிடுவோமா அப்படின்னு சொல்லி டைட்டாக பிடிச்சின்னு அங்கங்கே பார்த்துன்னு. ஏன் கண்ணை மூடுன்றோம் அப்படின்னா, கண்களை மூடும் போது மனசு ஒருமுகமாகும், இருதயம் என்ன பண்ணும், தேவனுக்கு நேரம் ஆகும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் ஊற்றுவார். அப்போ உணர்வுகளில் உங்களுடைய வல்லமை பெருகும். அதுதான் கண்ணை மூட சொல்றது. கண்ணை திறந்துட்டா அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி கண்ணு அதை பார்த்து உன் சிந்தையை டைவெர்ட் பண்ணி உன் இருதயம் என்ன பண்ண கெட்டு போயிடும். அதனால தான் சபைக்கு வரும்போது எப்போ சபைக்குள்ளே வந்தாலும் ஆவியானவர் என் கூட இடை பண்ணணும்னு சொல்லி அவருக்கு இடத்தை கொடுக்கணும். அதான் 2 கொரிந்தியர் 3:17 சொல்றாரு, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு. அப்போ உனக்கு விடுதலை தருவதற்கு வெளியே ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார். அது பொதுவான விடுதலை. அல்லேலூயா. சபைக்குள்ள வரும்போது இன்னொரு விடுதலை இருக்குது. அந்த விடுதலை என்னடான்னா, அந்த விடுதலை தான் உனக்கு பரிபூரணத்தை கொண்டு வருவதற்கு வழி நடத்துகிற விடுதலை. அல்லேலூயா. அப்போ அவன் 3வது ஒரு விடுதலை இருக்குது. 3வது விடுதலை என்ன? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. 8:32. அப்ப இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்தின்படி வாழணும். கேட்கறது மட்டும் இல்லை, கேட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு இல்லை, கேட்டு அதன்படி வாழணும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, விடுதலை பெற்றவர்களா, சமுதாயத்துல பேர் பெற்றவர்களா அவங்க நிற்பாங்க. அல்லேலூயா. சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்குங்க. ஐயோ நம்ம குமாரன் தான் அவங்க விடுதலை ஆக்கிட்டாரே, அதான் மெய்யான விடுதலை. அது ஒரு விடுதலை. அது சாதாரண உலகத்துல வர வியாதி, பிரச்சனை, கஷ்டங்கள்ல வர விடுதலை. ஆனா இங்க வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த விடுதலை பெற்றுக்கொண்ட பிறகு 3வது ஒரு விடுதலை தான், இதுதான் பரமனை சந்திக்கிற வரையிலும் உனக்கு இருக்கிற விடுதலை. இந்த விடுதலை நீ பெற்றுக்கொள்ளனா சத்தியத்தின்படி வாழ கத்துக்கணும். அல்லேலூயா. இந்த நதனியேல், இந்த ரதாயி, இந்த ஒத்சேம் யாருன்னா சத்தியத்துக்கு செவி கொடுக்காதவன். அல்லேலூயா. தேவ திட்டம்னு சொல்லி தெரியாது, தகப்பனுடைய திட்டம்னு சொல்லி தெரியாது, நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம்னு தெரியாது, நம்ம எதுக்காக வாழ்றோம்னு சொல்லி தெரியாது. காலையில இருந்தோன்னு நல்லா மூக்கு பிடிக்க தின்னணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், மேக்கப் பண்ணின்னு ஊரை சுத்தின்னு வரணும். அல்லேலூயா. இவன் யாரு? இவங்க யாரு? தன்னலமானவர்கள், தனக்கு மட்டும்தான். அல்லேலூயா. இதெல்லாம் பாடக்கூடாது. அல்லேலூயா. இது எதை குறிக்குதுன்னா தன்னலத்தை குறிக்கிறது. பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கணும், மனைவிக்கு கூட சொல்லிக் கொடுக்கணும், கணவனுக்கு கூட சொல்லிக் கொடுக்கணும். நீங்க அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு நல்ல குடும்பம் இருக்குது. கொர்நேலியுன்னு அவருக்கு பேரு. கவர்மெண்ட் உத்தியோகம், நல்ல உத்தியோகம், நல்ல கை நிறைய வருமானம். அல்லேலூயா. நல்ல வருமானங்க, நல்ல வருமானம், கவர்மெண்ட் உத்தியோகம், ஹையர் ஆஃபீஸரு. இவர் கீழே ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் யாருன்னா சூப்பர்வைசருங்க.
இவர் தான் மேனேஜரு, ஹையர் போஸ்ட், நல்ல சேலரி, நல்ல வெல்த்தியான குடும்பம். அல்லேலூயா. ஆனா இந்த குடும்ப தலைவரை கவனிங்க, அவர் தேவ பக்தி உள்ளவரும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தாராம். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவருக்கு அந்த கவர்மெண்ட் உத்தியோகம், அவருக்கு இப்படிப்பட்டதான ஒரு உயர்வு, இவ்வளவு வெல்த்தியான குடும்பம், காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எப்போதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். அல்லேலூயா. நம்ம தன்னலமானவர்களா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும் சொன்னா, நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கணவன் நான் புருஷன், நான் சொல்றதுதான், நான் சொல்றபடிதான் நீ வாழணும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு என்ன பண்ண, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. வாழ்ந்து காட்டணும். இதெல்லாம் செய்யும் போது கர்த்தர் இதெல்லாம் பார்ப்பார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அப்ப நீங்களும் நானும் தன்னலமானவர்களா இருக்கக்கூடாது. ஒரு பாஸ்டர் இப்படி தான் சொன்னார் என்கிட்ட ஒரு சொன்னார், ஐயா இன்னைக்கு ஜனங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, மாடு பால் கறக்குன்னா பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணணும், மாடு சாணி போலன்னா பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணணும், அது உரமா குத்தா அது பணம், இப்படி கர்த்தருக்கு ஒரு பங்கு நீ எல்லாத்திலையும் கொடுக்க கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அவங்க நான் மட்டும் இருந்த போதெல்லாம் அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. கர்த்தரை அவங்க நினைச்சதுனால கர்த்தர் அவங்களை உயர்த்த ஆரம்பிச்சார். கர்த்தர் அவங்களை ஆசீர்வாதமா வைத்தார். அநேகருடைய வாழ்க்கையில கூட தன்னலம், தனக்கு மட்டுமே இருக்கணும், எல்லாமே தனக்கு தான். ஒரு குடும்பம், நம்ம சபையில் நிறைய காரியங்கள் நான் பார்ப்பேன், நிறைய விஷயங்கள்ல பார்ப்பேன். அவங்க எதை செஞ்சாலுமே அதில் ஒரு பங்கு என்ன பண்ணுவாங்க, ஊழியக்காரருக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு பங்கு ஊழியக்காரனுக்கு வந்துடும் முதல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எப்போ செய்வீங்க? ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு காணி கூட போட்டிருக்க மாட்டோம், ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் நான்வெஜ் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு எதை செஞ்சாலும் மனப்பூர்வமாக செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தன்னாலமானவர்கள் எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க, தனக்காக மட்டும்தான் பேசுவாங்களே தவிர, தனக்காக மட்டும்தான் வாழ்வார்களே தவிர மற்றவங்களுக்காக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அப்போ நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. தன்னலமானவர்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், தேவ திட்டத்தில் பயன்படுத்த மாட்டார். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க. வீட்டில் கூட சிலெல்லாம் பார்க்குறேன், சாப்பாடு செஞ்சிட்டிங்களா, பொம்பளை பசங்களாம் இருக்குது வீட்டில், சாப்பாடு செஞ்சிட்டிங்களா, எங்கள் அம்மா இன்னும் வரவே இல்லை அங்கே, ஏன் நீ செய்ய வேண்டியதானே அப்படின்னா வார்த்தை இல்லை. அல்லேலூயா. அப்பா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரங்கட்டும், எங்கள் அப்பா வரவே இல்லை அங்கிள், வீடு குப்பையாகுது, என் பொண்டாட்டி வந்து தான் பெருக்கணும் பிரதர். அல்லேலூயா. எதை செஞ்சாலும் அவங்க தான் செய்யணும். இப்போ நம்ம யாரு அப்படின்னு சொன்னால் தன்னலமானவர், நமக்கான ஒரு காரியம். அப்படி தன்னலமான காரியங்களில் நீ இருப்பினா தேவ திட்டத்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே எடுத்துருவார். அல்லேலூயா. தேவ திட்டத்தில் நீ எங்கே இருக்கிற அப்படின்றத பார்க்கணும். மூணாவது பாருங்க, தரிசனமற்றவர்கள். தரிசனமற்றவர்கள் யார் இந்த தரிசனம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி 1 நாளாகமத்தில் போய் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் 13வது வசனம், ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாப்பையும் அபினதாபு என்னும் 2ஆம் குமாரனையும் சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும் எங்க அமிச்சுக்கிறாரு, யுத்த காலத்துக்கு அமிச்சுக்கிறார். அல்லேலூயா. யுத்த காலத்தில் போய் நிற்கிறாங்க, யுத்த காலத்தில் இருக்கிறாங்க. ஈசாய் தன் 3 குமார்களை யுத்தத்துக்கு அமிச்சிருக்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க, யுத்த காலத்தில் போய் நின்றுட்டு தரிசனமே இல்லை, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கிறோன்ற அந்த எண்ணமே இல்லை, திட்டமே தெரியாதவர்களாக என்ன பண்றாங்க, யுத்த காலத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க.
1 சாமுவேல் 17:20 சொல்லுது பாருங்க. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். நல்லா கவனிங்க. தாவீது இப்ப அங்க யுத்த காலத்துக்கு போறான். யுத்த காலத்துக்கு போய் நிக்கிறான். எல்லாம் ஜனங்க அப்படியே அணிவகுத்து நிக்கிறாங்க. அப்படியே அணியா நிக்கிறாங்க. அப்படியே யுத்தத்துக்கு போறதுக்கு அப்படியே தயாரா நிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில அணிவகுத்து அப்படியே நிற்பாங்க. நின்ன உடனே எல்லாம் காலையில அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அப்படின்னு சொன்ன வந்து எல்லாம் வந்து நிற்பாங்க. அந்த கன்னுகள்லாம் தூக்கின்னு எல்லாம் ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வந்து ரெடியா நிற்பாங்க. நின்ன உடனே அந்த காத்து ஊரான் வருவான். அந்த கோலியாத்து வந்த உடனே அந்த கட்டியாக்காரன் முன்னாடி போவான். மணி அடிச்சுன்னு போவான். மணி அடிச்சுன்னு போறான். சும்மா போல எவனாவது இஸ்ரவேல் ஆம்பளையாந்தா எங்க பெலிஸ்தியன் கோலியாத்துக்கிட்ட சண்டை போட்டு வந்து ஜெயிச்சிருக்கா பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்லின்னு போறான். பின்னாடி இவன் வரான், காத்து ஊருக்காரன். இவன் வந்து கெட்ட வார்த்தையா பேசுறான். இஸ்ரவேல்ல தேவனே இல்லையா, இஸ்ரவேல்ல ராஜா இல்லையா, இஸ்ரவேல்ல வீரனே இல்லையா அப்படின்னு இவன் ஒரு மாதிரி பேசின்னு வரான். இது எல்லாம் ஒவ்வொரு நாளும் நடக்குது. யுத்த காலத்துல யாரு இருக்குது இங்க பாத்தீங்கன்னா? ஏலியா, அபினதாப், சிம்மா. இந்த 3 பேரும் நல்லா பலசாலி, உடம்பு நல்லா சும்மா வெயிட்டா வச்சுக்கிறானுங்க. இந்த அணிவகுப்பு முடிஞ்ச உடனே இப்போ அவன் போயிடுவான். யாரு? கோலியாத் போய் ஒரு மரத்தடியில் பத்துக்கோனே இப்போ இவங்களுக்கு போன உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? காலையில் டிஃபனு, மதியம் நல்ல சாப்பாடு, ஒவ்வொருத்தரும் நல்ல முட்டை, கறி, மீன். யுத்த காலத்துக்கு போறவங்கலாம் இதெல்லாம் கிடைக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, தெரியுமா? காலையில் போய் அணிவகுத்து நின்ட்டா அடுத்தது காலையில் டிஃபனு, வடை, பாயாசம் எல்லாம் வருது. ஸ்பெஷல் ஐட்டம் தான். யுத்த காலத்துக்கு போயிருக்கிறாங்களே, நல்லா தின்னு நல்லா உடம்ப பெருத்து வச்சுருக்கிறாங்க. தரிசனம் இல்லாதவன் அநேகர் சபைக்கு வரும். சபைக்கு வந்து அநேகர் என்ன பண்ணுறோம்? எதுக்காக சபைக்கு வரோம், என்ன காரியம்னு சொல்லி கூட ஒன்றுமே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை போலனா அவர் திட்டுவார். கொஞ்ச நேரம் அப்படியே வந்து அசந்து ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துட்டு 1 மணி நேரம் பல்ல கச்சுன்ட்டு ஓடிடுவோம் அப்படின்லாம் சொல்லிலாம் வருவோம். எதுக்காக வரனே தெரியாது. எதுக்காக நம்ம ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாருன்னு சொல்லி தெரியாது. போன வாரமே சொன்னேன், 10 வருஷம் 20 வருஷமா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த நிலை என்ன? அடுத்த லெவல் என்ன? ஆண்டவர் நீதிமானம் மாற்றினார். எதுக்கு நீதிமானம் மாற்றினார்? நீதிமானே 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 வச்சிருக்குவா. அடுத்தது அவருக்கு சிநேகிதனா மாறணும்னு. அல்லேலூயா. அடுத்தது சிநேகிதனா மாறணும் சொன்னா அடுத்தது நான் லெவலு ஸ்திரப்படணும்னு. ஸ்திரப்படணும். அடுத்த லெவல் என்னது? தாங்கணும், மற்றவங்களை தாங்கணும். அல்லேலூயா. அப்புறம் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன்னா கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு நிறைய கொடுப்பார், என் கடன்லாம் மாற்றுவார், என் சுகம் வந்துடும், அது வந்து இதே நீ சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தன்னலமானவர்களாக இருக்கக்கூடாது. 2வது தரிசனமற்றவர்களாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. எதுக்காக வந்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை சீஷனாக்கி இன்னும் சீஷத்துவ பயிற்சி கொடுத்து இன்னும் உங்களை போல அநேகரை உள்ள கொண்டு வதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணா, நீ பெற்ற இந்த சந்தோஷம், நீ பெற்ற இந்த அபிஷேகம், நீ பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு சொல்லி என்ன பண்ண? இயேசுவின் அன்புக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. இது வரைக்கும் அது நடந்திருக்குதா அப்படின்னு சொன்னா இல்லை. ஒரு சாதாரண வாடகை வீட்டில் போய் புதுசா கல்யாணம் ஆன தம்பதிங்க, என்னால் நம்ப கூட முடியல. ஆனால் எல்லாமே இந்து பீப்புள், அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே ஒரு ஹிந்து வீடு. ஒரு 5 ஃபேமிலி, இவங்களோட சேர்த்து ஒரு 6 ஃபேமிலி இருக்குது அந்த வீட்டில். எல்லாமே இந்துக்கள். இவங்க மட்டும்தான் கிறிஸ்டியனு. இவங்க கிறிஸ்டியன் தெரிஞ்சு அவங்க வீட்டு வாசலே வந்து ஸ்டிக்கர் வைட்டுக்கிறான் அந்த ஸ்லோகத்தை. இவ்வளோ பெரிய நாக்கு தொங்க விட்டுனுக்கிற ஒரு படம் எடுத்து வந்து ஜன்னலில் மாட்டி வச்சுட்டுக்கிறான். அவங்களாம் கேட்குறேன், இதெல்லாம் பார்த்தீங்களான்னு. இது வரைக்கும் பார்க்கலையே. அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. நான் பார்க்குறேன், போனால் வீட்டுக்கு விசிட்டிங் போனால் பார்க்குறேன். அப்போ போனால் அந்த வீட்டில் ஒரு இந்து அம்மா, பயங்கர ஐதீகம். அவங்க வந்து சொல்லிட்டு அழுகுறாங்க. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி இந்த மக சொல்லி ஏசப்படி அன்பை சொன்னாங்க, ஏசப்பா கிட்ட போனால் தான் என் பிள்ளைக்கு ஒரு நன்மை கிடைக்குன்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன்
அப்படின்னு சொல்லி வராங்க. கவனிங்க, புதுசாக கல்யாணம் ஆன தம்பதி புதுசாக ஒரு ஹிந்து வீட்டில் போய் ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியுமானா? இவ்வளோ காலமாக 10 வருஷம் 20 வருஷம் 5 வருஷம் 5 வருஷம் 6 வருஷமாக சபையில் இருக்கிறோமே, நீங்கள் யாருக்கு போய் சுவிசேஷம் சொல்லிக்கிறீங்க? யாருக்கு போய் அன்பை சொல்லிக்கிறீங்க? தரிசனம் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி தான். சபையில் கூட நம்ம பிள்ளைங்களாம் வராங்க, சர்ச்சுக்கு வராங்களே, உபவாசம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி காசு கடைசியாக எதனா சாப்பாடுக்கு போட்டு பண்ணி கொடுத்தோம்னா, தரிசனம் இல்லாதவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன சிக்கன் போடல, என்ன லெக் பீஸ் இல்லை, கறி போடக்கூடாது, நான் மீன் இல்லையா, வெறும் சாம்பாரா? தரிசனம் இல்லாதவன். அல்லேலூயா. தரிசனமானவன் என்ன பண்ணியிருப்பான்னு சொன்னா, அடாடா இந்த சாப்பாடு எப்படி போடுறாங்க, இன்னைக்கு உபவாசமாச்சு, எப்படி செஞ்சிருப்பாங்க, என்ன காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி தரிசனம் உள்ளவன் என்ன பண்ணுவான்? தரிசனத்தோடு கூட இணைஞ்சு வருவான். அல்லேலூயா. தரிசனம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா, நல்லா குழுத்து துண்ணு போட்டு உடம்பு வாயம் பெருத்துக்குன்னு தான் என்ன பண்ணுவான்? போவானா தவிர அவன் சபைக்கு எந்த பிரயோஜனமாகவும் இருக்க மாட்டான். இங்க பாருங்க, இந்த எலியாப், அபினதாப், இந்த சிம்மா 3 பேரும் போய் யுத்த காலத்தில் நிற்கிறானுங்க தின்னுபிட்டு. ஆனா கடைசி மகன் தாவீதை இப்போ அப்பா சொல்றாரு, கொஞ்சம் பால் கட்டிகளையும் உங்க அண்ணங்களுக்கு கொஞ்சம் தின்பண்டங்களையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணு, யுத்த காலத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய செய்தி என்னான்னு சொல்லி பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே உடனே கிளம்பில்ல. இங்க பாருங்க, தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடி எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்துல வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்றது, யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஒரே பப்பர பப்பரப்பா அப்படின்னு யுத்த சத்தம் வரும். அணிவகுத்து நிற்பாங்க, எல்லாம் ரெடியா நிற்பாங்க. அந்த எக்காலம் ஊதி ஒன்னும் தாக்கணும், ஆனா இவங்க தாக்க மாட்டாங்க. அந்த கட்டியக்காரன் வந்து சொல்லுவான், கோலியாத்து வந்து போயிடுவான், போயிட்டு உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து சாப்பிட உக்காந்துக்குவாங்க. இப்படியே தான் நடந்துங்குது. ஆனா தாவீது அங்க போகிறான், தாவீது அங்க போறான். கடைசியா தகப்பனின் சித்தத்தை செய்ய தாவீது அங்க போறான். தாவீது போன உடனே பாருங்க நடக்குது. 1 சாமுவேலின் புத்தகம் 22 26 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அங்க சொல்றாரு, தாவீது அங்க போன உடனே என்ன நடக்க தெரியுமா? என்ன நடக்க தெரியுமா? அங்க பாருங்களா, அந்த வசனம் 22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்கிறான். அல்லேலூயா. ஓடுறான், எல்லாத்தையும் கொண்டு வந்தது எடுத்துன்னு வந்து என்ன பண்ணிட்டான், அந்த காவலாளி வசமா வச்சுட்டு இதெல்லாம் எங்க அண்ணன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேகமா அந்த சேனைக்குள்ள ஓடுறான். ஓடி போய் அவங்க அண்ணங்களை பார்க்கறான், சுகமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அண்ணன் சொல்றான் பாருங்க, இவன் இவர்களோடு பேசி கொண்டிருக்கையில் இதோ காத்து ஊரானாகி கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். அல்லேலூயா. இது வரைக்கும் தரிசனம் இல்லாதவன் கேட்டுனுக்கிறான், ஒரு காரியமும் நடக்கல. ஆனா தரிசனம் உள்ள வந்திருக்கிறாங்க. வந்த உடனே அந்த கோலியாத்து பேசின வார்த்தை இவனுடைய இருதயத்துல ஈட்டி பாய்கிறது போல பாயுது. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எப்படி என் தேவனை இவன் நிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் அப்படியே கம்பீரித்து எழும்புறாங்க. அல்லேலூயா. அப்படியே பயங்கரமா எழும்புறாங்க. கவனிங்களேன். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவளை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னென்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த கோலியாத்தை கொண்டு போறவனுக்கு ராஜா பாதி ராஜ்யத்துல பாதி கொடுக்குறான், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், இதை செய்யறான் அதை செய்யறான்னு சொன்ன உடனே இதெல்லாம் விட்டான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை நான் கொன்று போடுகிறேன். அல்லேலூயா. கொன்று போடுகிறேன் இப்படி சொல்றான். சொன்ன உடனே பாருங்க, அண்ணங்க வரானுங்க. அண்ணங்க வந்து சின்ன பையன் தாவீது டவுசர் போட்டு தான் வந்திருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. டவுசர் போட்டு தான் வந்திருப்பான். அண்ணன் கேட்குறாங்க, டை டவுசர் பாண்டிய, நீ ஏன்டா இங்கே வந்த கேட்குறானுங்க பாரு.
28. அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்டபோது அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ எங்கே வந்தாய்? இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். யார்? எலியாப்பு கேட்கிறான் புள்ள தம்பியை பார்த்து. டே டவுசர் பாண்டி, உன் திமிரும் உன் அகங்காரம் உன் அகந்தை எல்லாம் எனக்கு தெரியும், ஆட்டெல்லாம் விட்டு எங்கடா வந்த அப்படின்னு கேட்கிறான். இது தாவீது சொல்றான் பொறுமையா. அங்க வாசியம் அந்த வசனத்தை. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் இப்போது செஞ்சது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி. இப்ப அண்ணன் விட்டு வேற இடத்துக்கிட்ட ஓடுறான். கவனிங்க, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம். அப்ப தகப்பனுக்கு ஒரு சித்தம் இருக்குது, பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்குது. என் தகப்பனுடைய சித்தத்தை செய்ய நான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல என் பிதாவின் சித்தத்தை செய்ய கர்த்தர் என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. என் தகப்பனின் சித்தத்தை செய்யத்தான் கர்த்தர் என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். என்ன டவுசர் நீ திட்டினாலும் பரவாயில்ல, என்னை நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா என் தகப்பன் உங்களுடைய சுக செய்தியை கேட்டுட்டு வர சொன்னார். ஆனா என் பரம தகப்பனுடைய சித்தம் இந்த கோலியாத்தை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடியவர்கள் நீங்களும் நான் இருக்கணும். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4:3 சொல்லுது பாருங்களேன். 1 தெசலோனிக்கர் 4:3 இருக்குதா உங்களுக்கு? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. அல்லேலூயா. அவங்க அண்ணன் வந்து சொல்றான், அவன் பெருந்திண்டி தரிசனம் இல்லாதவன், அவன் சொல்றான் அங்க நின்னுல ஓடுறான். இப்போ ஓடுறான், அடுத்தனுக்குள்ள ஓடுறான். நிறைய விஷயங்களை சொல்லணும். ஆனா இங்க பாருங்க, தகப்பனின் சித்தத்தை செய்ய வந்த தாவீது சொல்றான், நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ, முகாந்தரம் இல்லையோ. உள்ள ஓடுறான், ஓடி கேட்கிறான். சொல்றாங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ அவன் சின்ன பையனா இருக்கிறத பார்த்த உடனே இப்ப ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் வந்திருக்கிறான், அவன் வந்து அந்த கோலியாத்தை கொல்றான்னு சொல்றான் அப்படின்னு உடனே தாவீத இது சாமுவேல் கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. சவுல் கிட்ட விடும்போது சவுல் பார்த்தோன்னே, சின்ன பையனாகிறைய, நீ எங்கடா போய் அவனை கொல்ல போறான்? அவன் சின்ன வயசுலேருந்தே யுத்த வீரன், அவனை எப்படி உன்னால கொல்ல முடியும்? இப்போ தாவீது சொல்றான் பாருங்க, தரிசனம் பெற்றவன் சொல்றான் பாருங்க, தகப்பனின் சித்தத்தை செய்ய வந்தவன் சொல்றான் பாருங்க. அவன் சொல்றான், இது போலதான் நான் எங்க தகப்பனுடைய ஆடை மேய்த்துக்கிட்டு வனாந்தரத்தில் இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன பண்ணிச்சு, சிங்கம் வந்துச்சு, ஒரே அடியில் அடிச்சு அது வாயை கீச்சு போட்டேன். அல்லேலூயா. 2வது அதே போல ஒரு கரடி வந்துச்சு, அந்த கரடியை நான் அடிச்சு என்ன பண்ணிட்டேன், அந்த ஆடு அது வாய்க்கு நான் தப்பி வச்சேன். சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்பி வச்ச என் தேவன் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை தப்பு வச்சு அவனோட தலையை எடுத்துட்டு வருவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. இந்த சொன்ன உடனே தாவீத சவுல் அனுப்பி விடுறாங்க. போன விஷயம் என்ன தெரியுமா? தாவீது கவானை எடுத்தான், கல்லை வச்சான், சுழட்டிட்டு போறான். இப்போ அவன் பேசுனதெல்லாம் பேசிட்டு நேரம் போயிடுச்சு. அதனால தான் இப்போ ஒருத்தர் அப்படியே கண்ணை அப்படி தூக்குறீங்க, ஒரு சிலர்லாம் அப்படி பார்க்குறீங்க. சகோதரர்கள், இன்னைக்கு சகோதரிங்க யாரும் பார்க்கல, சகோதரர்கள் பார்க்குறாங்க அப்படி டைமை. அல்லேலூயா. ஏன்னா இப்போ டைம்ல தான் இருப்போமே தவிர தகப்பனுடைய சித்தம் நான் சொல்லி தெரியாது நமக்கு. அல்லேலூயா. தாவீது இறங்கினா, கவான்ல கல்லை வச்சான், விட்டான் பாருங்க, ஓதான் முகம் குப்புறாய். அல்லேலூயா. அவன் பட்டையை தேர்த்து அவனை வெட்டி தூக்கிட்டு வரான். தேவனின் சித்தம் செய்கிறவன் எவனோ அவன் கர்த்தர் இப்படிதான் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்துக்கலாமா? எல்லாரும் எழுந்துக்கலாமா? எல்லா தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நிற்போம். பரிசுத்த ஆவியானவரே, தேவனின் திட்டத்தில் நீங்க எங்க இருக்கிறீங்க பாருங்க. தேவனின் திட்டத்தில் எங்க இருக்கிறீங்க பாருங்க. தள்ளுண்டு போனவர்களா, இல்லை அப்படின்னு சொன்ன தன்னலமானவர்களா, தரிசனமற்றவர்களா, இல்லை பிதாவின் சித்தத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுத்தவர்களா? கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எல்லாம் அப்படியே கண்களை மூடி. பரிசுத்த ஆவியானவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நானே வந்தவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இந்த நாளில் உங்க மத்தியில வந்திருக்கிற தேவனுடைய திட்டத்தில் நீங்க யார் என்பதை கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்தி இருப்பார். பரிசுத்த ஆவியானவரே,
திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. இது உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. பரிசுத்த பிதாவே, இது உங்க ஊழியம்பா, நீங்க நடத்துவீங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க நடத்தி செல்லும்படி உங்க கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனின் திட்டத்துல நாங்கள் யார் என்று சொல்லி இந்த நாளில பார்த்தோம். ஆண்டவரே, தள்ளுண்டு போனவர்களா, தரிசனமற்றவர்களா, ஆண்டவரே தன்னலம் உள்ளவர்களா, இல்ல பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடியவர்களா நாங்கள் என்று சொல்லி இந்த நாளில் எங்களை நாங்களே உய்த்து ஆராய்ந்து பார்த்து தேவனின் திட்டத்தில் நாங்கள் எங்கே இருக்கிறோம். ஆண்டவரே, தரிசனம் உள்ளவர்களோடு கூட இருக்கிறோமா, பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறோமா, இல்ல ஆண்டவரே தன்னலமானவர்களா நாங்கள், ஆண்டவரே மற்றவர்களுக்காக பிறருக்காக நாங்கள் வாழ்கிறோமா. ஆண்டவரே, அதை உணர்ந்து நடக்க எனக்கும் எங்களுக்கும் நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய சமூகத்துக்கு வந்த நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு தேவனின் திட்டத்தில் அவங்க யாராக வைத்திருக்கிறீங்க. 8 பிள்ளைகள் ஈசாய்க்கு இருந்தாலும் தாவீது கடைசி பிள்ளையாய் இருந்தவனை எடுத்து நீர் பயன்படுத்தினதற்கு காரணம் அவன் பிதாவின் சித்தத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தபடினால் அவனை எடுத்து பயன்படுத்தினது போல இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி எடுத்து பயன்படுத்தும்படி நம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்தமுடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியா பெயர் பெயர கர்த்தர் ஆசீர்வதியும். சகல சமாதானத்தின் தேவன் சகல சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்து ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நன்மை கிருபைகளினால் நிரப்புங்க. வியாதி வேதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மரண பிடியில ஆண்டவரே இந்த நாளில கர்த்தாவே பலவிதமான கஷ்டங்களில இரவு நேரங்களில் சொப்பனங்களினால ஒடுக்கப்படுகிற அதிகமான கர்த்தாவ மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போகிற எல்லா பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. வியாதி பலவீனங்கள் இருக்கிறவர்களுக்கு நல்ல பரிபூரண சுகம் விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, மருத்துவமனைகளில ஆண்டவரே வியாதினால ஆண்டவரே பண கஷ்டத்தினால அநேகர்கிட்ட கடனை வாங்கணும்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். தெய்வம் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கி கர்த்தர் அந்தந்த நிலைகளில் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அண்ணன் ஐக்கும் காவல சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரையிலும் நாம் அனைவரோடு கூட இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.